கடந்த காலங்களில் முதலமைச்சர் கனவை தவறவிட்ட சசிகலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைய இருக்கிறதா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளில் புதிய கட்சியின் பெயரை அறிவிக்கிறாரா திருமதி சசிகலா அவர்கள்? அதைத் தொடர்ந்து பெரும் மாநாட்டில் கட்சி தொடர்பான மற்ற தகவல்களும் வெளியாக இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான யுக்தியை தற்போது தொடங்கியிருக்கிறாராம் திருமதி சசிகலா அவர்கள். ஆபரேஷன் எடப்பாடி சீரியஸாக சின்னம்மா களமிறங்கிட்டாங்க. அம்மா அதிமுக கன்ஃபார்ம். ஆனாலும் ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இன்றைய நிகழ்வுல பார்க்கலாம். இது கிங் டிவி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில வி.கே. சசிகலா அவர்கள் புதிய அரசியல் வியூகத்தை அமைக்கும் முயற்சியில இறங்கி உள்ளதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவல் அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான, அதாவது வருகின்ற 24ஆம் தேதி இந்த மாதம் அம்மா அதிமுக என்ற புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது மேலோட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்போதைக்கு கட்சி அறிவிப்பு மட்டும் இருக்கும் என்ற நிலையிலும் மதுரையில் பிரம்மாண்டமாக கட்சியின் தொடக்க விழா இருக்கும் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது ஒரு புதிய தகவலை கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது பிறந்தநாள் அன்று கட்சி பற்றிய ஒரு அறிவிப்பு இருக்கும். அதே நிலையில ஒரு பெரிய மாநாட்டில் இது பற்றிய மற்ற தகவலை நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு வட்டம் சொல்லப்படுது. அதிமுக அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தவர் சசிகலா. ஜெயலலிதா அவர்களுடைய நிழலாக திரு சசிகலா அவர்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டார் என்பதும், போயஸ் கார்டன்ல அவர்களுக்கான ஒரு தனி ராஜ்யம் கடந்த காலங்களில் நடந்ததாகவும் அரசியல்ல கூறப்படுது. 3 தசாப்தங்களாக ஜெயலலிதாவுக்கு நெருங்கியவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் மிகவும் நெருக்கமான தோழியாகவும் சசிகலா இருந்திருக்கிறார் என்பது எல்லோரும் தெரிந்த ஒன்று. இதை தாண்டி கட்சியின் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் பின்னணியில இருந்து அவர் செல்வாக்கு செலுத்தியது என்பதையும் அரசியல் வட்டாரம் தற்போதும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஜெயலலிதா ஒரு முடிவெடுத்தால் அதற்கு பின்னால் திரு சசிகலாவுடைய முடிவும் இருக்கிறது என்பதுதான் ஊர்ஜிதமான அரசியல் உண்மை. இதனால் கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதாவை அம்மா என்றும் சசிகலாவை சின்னம்மா என்றும் அழைத்து வந்ததும் இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து சசிகலா நேரடியாக அரசியல் மேடைக்கு வர தொடங்கினார்கள். 2017 பிப்ரவரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் மிக முக்கியமான செய்தி. ஆனாலும் திருமதி சசிகலா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் முதல்வராக வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த தீர்ப்பை காரணம் காட்டி அன்றைய ஆளுநர் அவருக்கு முதல்வர் பொறுப்பை ஏற்க மறுத்தார் என்பதும் இதை நம்ம கவனிக்கணும். பிறகு அவர் சிறைக்கு செல்கிறார். சிறைக்கு செல்லும் முன் இன்றைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்களை அன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவித்தது அரசியல் திருப்பமாக அமைந்தது. சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த பின் அதிமுக அரசியல் அமைப்பு மாற்றிவிட்ட சூழலில் சசிகலா மீண்டும் கட்சிக்குள்ளேயே வர முடியவில்லை. அதன் பிறகுதான் அவர் அரசியலில் இருந்து தற்காலிகமாக விலகியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் அவ்வப்போது தனக்கு சொந்தமான ஆதரவாளர்களுடன் மட்டுமே தொடர்பில் இருந்தார் என்பதும், இன்றைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை பலமுறை வலியுறுத்தி இருந்தார் என்பதும் மிக முக்கியமான செய்தி. ஆனால் அது கடந்த காலங்களில் பலனடைக்கவில்லை. இன்றைக்கும் அது எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வில் தேர்தல் களத்தில் இறங்குவேன் என சசிகலா அறிவித்தது புதிய அரசியல் மாற்றங்களுக்கு துவக்கமாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவரது சகோதரர் திவாகரன் முன்னிலையில் இயங்கிய அண்ணா திராவிடர் கழகத்தை மீண்டும் களத்துக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது என்று கூறப்பட்டு வருகிறது. ஜெயலலிதா பிறந்தநாள் சசிகலா ஆதரவாளர்கள் சொன்ன தகவலின்படி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்.
தற்போது அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டம் தென் மாவட்டங்களில் சசிகலாவின் அரசியல் வலிமை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பதாக கருதப்படுகிறது. அம்மா அதிமுக, ஆனால் அன்றைய தினம் அம்மா அதிமுக கட்சியை தொடங்கும் அறிவிப்பு மட்டும் இருக்கும் எனவும், மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்திய புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறார் அன்றைக்கு இது தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதிய கட்சியை தொடங்கியதும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து பேச உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு தரப்புல ஒருவேளை இந்த புதிய கட்சி தொடங்கிய உடனேயே கூட்டணி குறித்து பேசுவார்கள். அந்த கூட்டணி புதியதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகாவோடு பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சுமார் 25 தொகுதிகளில் ஆதரவாளர்களை களமிறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவலும் கூறப்படுகின்றன. டிடிவி தினகரன் இதே நேரத்தில் அரசியல் போட்டிகளில் தனித்த பாதையில் செயல்பட்டு வரும் ஆதரவாளர்களில் சிலரை அளித்து சசிகலா அணிக்கு திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சசிகலாவின் வருகை நிச்சயம் தென் மாவட்ட அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தியும் கூட. குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் பெருமளவில் சசிகலா தரப்புக்கு செல்ல இருப்பதாகவும் இன்னொரு தரப்புல சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுக மட்டுமின்றி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் ஒரு வகையான பரபரப்பு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தென் தமிழ்நாடு சசிகலா தொடங்க இருக்கும் கட்சி தமிழ்நாடு அரசுகளில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் வரும் தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருக்கடி அளிப்பதுதான் சசிகலாவின் திட்டம் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் சசிகலாவுடன் ஓ பன்னீர்செல்வமும் கைகோர்க்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக தரப்புக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுக்கும் என்றும் அரசியலில் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் கலை நிலவரங்களை தெரிந்து கொண்டிருக்க கிங் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.